ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜூலை 14ஆம் தேதி முதல் ஜூலை 20ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு 14th ஜூலை டு 20th ஜூலை. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வார கிரக நிலவரத்தை இப்போ முதல்ல பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம். மிதுன ராசியில் சூரியன் இருக்கார். கடக ராசியில் புதன் சுக்கிரன் சேர்க்கை. கன்னி ராசியில் கேது. கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சந்திரன் இந்த வாரத்தில் தன்னுடைய பயணத்தை கன்னி ராசியிலிருந்து துவக்கிறாரு. அதாவது 14ஆம் தேதி காலை 8:43 வரைக்கும் கன்னி ராசியில், அதன் பிறகு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய பயிற்சி ஏற்படுறது. அதாவது சூரிய பயிற்சி என்றைக்கு ஏற்படுறதுன்னா 17ஆம் தேதி காலை, ஜூலை 17ஆம் தேதி காலை 11:17 சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆடி மாத பிறப்பு. ஆடி மாத பிறப்புங்கிறது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த தந்தை இழந்தவர்கள் பெற்றோருக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் இந்த ஜூலை 17ஆம் தேதி. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் வந்து கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் 19ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இதுதான். சந்திரன் தன் பயணத்தை துவக்கக்கூடிய நாட்களான இந்த வாரத்தில் கும்பராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறாரு. 14ஆம் தேதி காலை 8:43 வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கிற வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் துலாம் ராசிக்கு 14ஆம் தேதி காலை 8:43 பயிற்சி ஆகிறதுனால மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது 14th ஜூலைலேருந்து 16th ஜூலை, 16ஆம் தேதி ஜூலை மாதம் இரவு 7:52 வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்கள். 16ஆம் தேதி ஜூலை 16 இரவு 7:52 மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. 19ஆம் தேதி விடியற்காலை 3:25 முதல் 25 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். 16th ஜூலை டு 19th ஜூலை ஏர்லி மார்னிங் 3:25 AM வரைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதாவது சந்திரன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணும் காலம். 19ஆம் தேதி விடியற்காலை 3:25 சந்திரன் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ஜூலை 19ஆம் தேதி காலை 3:25 முதல் ஜூலை 21ஆம் தேதி காலை 7:27 வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை உங்களை சமாளிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை அந்த பிரத்யங்கரா தேவி உங்களுக்கு வழங்கி உங்களை காத்தருள்வாள். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இது ஃபுல்லாகவே வந்து வளர்பிறை சந்திரன். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குரு செவ்வாயின் பார்வையில் இருப்பார். குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குரு மங்கள யோகம்
ஆகிய 3 யோகங்கள் ஏற்படுறது வந்து சந்திராஷ்டமத்தில் கூட சிக்கல் இல்லாத ஒரு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள், சந்தோஷமான அனுபவங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் பண வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஆடி மாதம் சார், ஆடி மாதத்தில் கல்யாணம் தான் பண்ணக்கூடாதே தவிர திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம், திருமணத்தை எங்கே நடத்தலாம், திருமணத்துக்கு என்ன யாரெல்லாம் கூப்பிடலாம், இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். திருமணம் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணுறது கூட தப்பு கிடையாது. ஆனால் திருமணத்தை மட்டும் ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னால், இந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு உண்டான மாதம். அதாவது ஆடி மாதத்தையும் மார்கழி மாதத்தையும் ஏன் நம்ம உதாசீனப்படுத்துகிறோன்னா, அது உதாசீனம் கிடையாது. அந்த நாட்களில் வந்து தெய்வத்தை மட்டுமே வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பர்சனல் சந்தோஷங்களை தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும். அதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளையும் மார்கழி மாதத்தில் அம்பாளின் அண்ணனான பரந்தாமனையும் பிரார்த்தனை செய்கிறோம், கண்ணனையும் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்த வீட்டுக்கு குடி போகணும், சொந்த வீட்டை பால் காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி நல்ல பலனை தரும். ஆனால் குடி போகிறதுக்கு இந்த மாதம் சாதகமான பலன் இல்லை. அதாவது ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் குடி போகணுமே தவிர இப்போ போகக்கூடாது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு 17ஆம் தேதி காலையில் 11 மணி வாக்கில். அது வந்து ஆடி மாத பிறப்பு, தட்சிணாயன புண்ணிய காலம். உங்களுக்கு தந்தை இல்லாதவராக இருந்தால், உங்களுடைய தந்தை, உங்களுக்கு தந்தை இல்லை, அப்பா இறந்துட்டார் சார் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆடி மாத பிறப்பன்றும் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த ஆடி மாத பிறப்புங்கிறது வந்து, ஆடி மாதம்ங்கிறது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம். சூரியன் தெற்கு நோக்கி நகரக்கூடிய காலம். உங்களுக்கு தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான உகந்த காலமாக இருக்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்வதை முயற்சிப்பதும் அம்பாளை வழிபட்டு வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு சிக்கல்னு பெருசாக இல்லைங்க, அதனால் தைரியமாக இருக்கலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வளர்ச்சியை மட்டுமே தரக்கூடிய வாரமாக இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்காது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சுக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்க வைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆடி மாதம் தங்க நகையெல்லாம் குறையும். உங்கள் வீட்டில் ஆவணி மாதம் கல்யாணம் வரப்போகிறதுனா ஆடி மாதத்துலேயே நீங்கள் தங்க நகையை வாங்கி வச்சுக்கலாம். தை மாதம் வரக்கூடிய கல்யாணத்துக்கு கூட இப்போ வாங்கி வைக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அன்னையை வழிபடுங்கள், அம்பாளை வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் அந்த அன்னை பரமேஸ்வரி வாரி வழங்கிடுவாள். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும், 19ஆம் தேதி விடியற்காலை 3:25 சந்திராஷ்டமம். அந்த பீரியடில் மட்டும்தான் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒன்றா உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். வீண் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் பேசுகிறது பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாலும் உங்கள் வாயை சும்மா விட மாட்டாங்க. ஏதாவது வம்புக்கு இழுத்து சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த நாட்களுக்கு முன்னாடி 19ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த வார ஆரம்பத்திலேருந்து 14th ஜூலை to 19th ஜூலை உங்களுக்கு அநேகமான நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில், தொழில் விஷயத்தில், உத்தியோக விஷயத்தில், கடன் பிரச்சனைகளில், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர துவங்கிட்டார். அதாவது வக்ர கதியில் இருக்கார். சனி வக்ரம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்தாது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயதினர், அதாவது இந்த ராசியில் பிறந்த இளம் வயதினர், வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் வயதினருக்கு வேலையில் அமர்வதற்குண்டான யோகத்தையோ சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முதலீடுகளையோ பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய
ஐடி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அயல்நாடு அயல் தேசத்துக்கு பறந்து சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மனோபலத்தை தரக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறது மட்டும் இல்லாமல் 16 முதல் 19 வரை சப்தமஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல கடத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது மனதிற்கு பிடித்தவர்களின் உதவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்வதற்கு யோகம் ஏற்படும். இளம் வயது பிராயத்தினருக்கு தங்கள் மனதிற்கு பிடித்த அந்த நபரை குடும்பத்திற்கு அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனதிற்கு பிடித்தவர்களால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், வேலையில் இருக்கிறவங்க, இப்படி எல்லாத்துக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற நாட்கள். பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் 19ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ 19ஆம் தேதிக்கு மேலே தொழில் முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் தொழில் ரீதியான வருமானம், பூமி தொடர்பான வருமானம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் குறிப்பாக அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்ய வேண்டும். சக்கரத்தாழ்வாரை தினம்தோறும் அல்லது அட்லீஸ்ட் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் சக்கரத்தாழ்வாரை 12 தடவை காலை வேளையில் 12 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு உங்கள் வேலைகளை செய்ய துவங்கினால் உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு மார்க்கம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பணிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வாரம் முழுவதும் சுக அனுபவங்கள் ஏற்படும், சொத்து சேர்க்கை ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், பூமி தொடர்பான பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மடைவார்கள். இப்படி எல்லா பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாரமாக மிதுன ராசிக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை. அடுத்த வாரம் ஆரம்பிக்குதுங்க, ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகளையும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கும்பொழுது செவ்வாய் குருவின் பார்வையில் வருகின்ற நாட்களான 16 முதல் 19ஆம் தேதி வரை உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் உங்கள் உடம்பில் வியாதி ஏதாவது இருந்ததுன்னா அந்த 16 முதல் 19 மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது அந்த நாட்களில் ஏதாவது ஆப்ரேஷன் வச்சுட்டிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு 200% சக்ஸஸ் கிடைக்கும். சக்ஸஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த வியாதியிலேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கும் உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த 16 முதல் 19 ஆகிய நாட்களில் இந்த ராசியில் பிறந்த மருத்துவ துறை சார்ந்த நிபுணர்கள், அதாவது டாக்டர்ஸ், சர்ஜன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியில் பிறந்த பல் சார்ந்த தொழில் செய்ய டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, நரம்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பெரிய சாதனைகள் படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, இல்லை சாஃப்ட்வேரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களுடைய சொத்து மதிப்பை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடன் உதவிகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வார கடைசியில், அதாவது 19 முதல் 21 ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் எங்கேயாவது, அதுவும் நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 45 வயசு 50 வயசில் இருக்கிறவங்களாக இருந்தால் அந்த நாட்களில் 19 முதல் 21 யூ கேன் பிளான் ஃபார் அ செகண்ட் ஹனிமூன். அவ்வளவு சந்தோஷமான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வரவில் தொய்வுகள் இருக்காது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்
சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீச்சஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் அந்த இடத்துல நீச்ச பங்க பலனை தரக்கூடிய வகையில் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் இருப்பார். இதன் காரணமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கும், குடும்பம் வலுப்பெறும், குடும்பத்தில் வாக்குச்சாதுரியம் ஏற்படும், தொழில் ரீதியான வாக்குச்சாதுரியம் ஏற்படும். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் அயல்நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வார்த்தைகளினால் தொழில் செய்யக்கூடிய அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு பதவி உயர்வின் மூலமாக வெளிநாட்டு பிரயாணமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, பரிகாரம், பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார். அதனால் இந்த வாரம் முழுவதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக பராக்கிரமத்தையும் உங்கள் மனோதைரியத்தையும் அதிகப்படுத்தி கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே சந்திரன் சாதகமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தலகணம் ஏறும். அதை தட்டி வைக்கிறது யாருன்னா, யார் தலையில் அடிப்பார்னா இந்த ஆஞ்சநேயர் தான். தங்க கையால் குட்டு வாங்கணும், அவர் கையால் குட்டு வாங்குறது அவ்வளோ விசேஷம். அவரை பிரார்த்தனை செய்யுங்கள். வாயு பகவானின் அறிவார்த்தமான செயல்பாடுகள், அறிவு கூர்மையான செயல்பாடுகள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு உபாயமாக ஏற்படும். கடகராசி அன்பிற்குரியவர்களே, சந்திரன், ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார ஆரம்பத்தில், போன வார கடைசியிலேருந்து இந்த வாரம் 11ஆம் தேதியிலேருந்து சந்திரன் புதன் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காத்தால் ஒரு பெரிய நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். 14ஆம் தேதி காலை 8:43 உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது எந்த கிரகத்தின் பார்வையும் இல்லை. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். இன்ஃபேக்ட் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்க, இல்லை அஃபிஷியலாக எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் மன வேறுபாடு காரணமாக ஏதாவது பிரிவினை இருந்ததுன்னா அம்மாக்கிட்ட இந்த வாரத்தில் நீங்கள் பேச முயற்சி எடுத்தால் உங்களுடைய தவறுகளை மன்னித்து அருளி உங்களை சேர்த்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய 16 முதல் 19 குரு செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால, அதுவும் நீச்ச பங்க ராஜ யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வியாபார வளர்ச்சி அநேக வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் தங்கம், வெள்ளி, வைரம், பூமி தொடர்பான தொழில் இதிலெல்லாம் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19 முதல் 21 சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 19ஆம் தேதி எந்த கிரகத்தின் பார்வையும் சந்திரனுக்கு இருக்காது. ஆனால் அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால், அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோகஸ்தானாதிபதி குரு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளினால் ஏற்பட்ட அவமானங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு முயற்சிகள் எடுத்தால் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மனசில் இருந்த பயம் போகும், உங்கள் மனசில் இருந்த தாழ்வு மனப்பான்மை போகும். குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை போகின்ற காரணத்தினால படிப்பில் வெற்றி காணக்கூடிய யோகம் இருக்குது. அயல் நாடுகளுக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் செலவுகள்லாம், கடந்த காலத்தில் ரொம்ப நாளாக செலவாகிட்டு இருக்கிற விஷயம்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 16 முதல் 19ஆம் தேதி வரை பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக அந்த எல்லாருடைய ஆர்வத்தையும் உங்கள் பக்கம் இழுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அம்பாளை வழிபடுவதன் மூலமாக, அதுவும் குறிப்பாக துர்க்கையை வழிபடுவதன் மூலமாக துர்கா சப்தஸ்லோகிங்கிற மந்திரம், அந்த துர்கா சப்தஸ்லோகி ஞானினாம் அபிஷேதாம்சி தேவி பகவதி ஹிசா, இந்த மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக துர்க்கையின் அருள் கிடைப்பதன் மூலமாக எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் கடன் கொடுத்தவர்களால் ஏற்படுகின்ற அவமானங்களையும்
போக்கக்கூடிய ஆற்றலை அந்த துர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய களங்கத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி நற்பெயரை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்கும். சிம்ம ராசி. சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளால் சந்தோஷம், குடும்ப சந்தோஷம், பண வரவு, ஆரோக்கியத்தினால் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் நபர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடுதல், தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள், உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நாட்களான 16 முதல் 19 திடீர் யோகமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிலம் வாங்கிறதுக்கு உண்டான எந்த யோசனையும் இருக்காது. வீடு வாங்கலாங்கிற எந்த யோசனையும் இருக்காது. உங்களுக்கும் இந்த சொத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு பிராண பிராப்தி கூட ஸ்நான பிராப்தி கூட இல்லைடா அப்படிமா. அப்படி இல்லாத அளவில் இருப்பீங்க. எனக்கு எந்த விதமான சொத்தும் தேவையில்லைன்ட்டு இருக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு சான்ஸ் வரும். உங்களுக்கு ஒரு பண உதவி கிடைக்கும். அந்த பண உதவியை கொண்டு ஊருக்கு வெளியிலையோ இல்லை ஊருக்குள்ளேயோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இடம் வாங்கக்கூடிய நிலைமையோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அதாவது இது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு லாட்ரி யோகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத யோகம் இது. அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம். 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது அந்த 5ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் முறையில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீச்சபங்க யோகத்தை தருகின்ற காரணத்தினால வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ ஆக்சுவலாக முதலீடு பண்ணலாம். அதுவும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த நிலம் சார்ந்த முதலீடு செய்வதன் மூலமாக உங்களுடைய சொத்து சேர்க்கை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றதுனால உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். ஆனால் கடன் பிரச்சனைகளில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா கடன் அவசரப்பட்டு வாங்காதீங்க. அதுவும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதோ, சனி பெயர்ச்சி ஏற்படுறதோ உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. அவசரப்பட்டு அதிகமாக தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு மனோபலம் கொடுக்கறதே அந்த குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். அதனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செம்மையாக செய்வதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை அறவே தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்ததுக்கப்புறம் திருமணத்தை பற்றி பேசிக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பிராயஷ்சித்தம், பரிகாரம், பிரார்த்தனை அப்படின்ட்டு பார்த்தேன்னா குரு வழிபாடு செய்ய வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை துதித்து வாருங்கள். சிவனுக்கு உண்டான லிங்காஷ்டகத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். தினமும் காலையில் லிங்காஷ்டகத்தை வீட்டில் கேளுங்க. லிங்காஷ்டகம் சொல்ல சொல்ல அப்படி முடிஞ்சதுன்னா லிங்காஷ்டகத்தோட பில்வாஷ்டகத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். பில்வ தழைகளை அதாவது வில்வ தழைகள்னு சொல்லுவாங்க, வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ச்சிக்கிறதுக்கும் கொடுங்க. எங்கேயாவது கடன் வாங்கியாவது பறிச்சுட்டு வந்தாவது கொடுத்துட்டு வாங்க. அந்த முட்களில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை எடுத்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் சங்கடங்களை அந்த சிவபெருமான் அகற்றிடுவார். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதிகள் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் உங்களுக்கு மனசில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சந்நியாசம் மாதிரி யோசிப்பீங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம், விரக்தி மனப்பான்மை, எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்பா, எனக்கு அது வேண்டாம்பா, எனக்கு சொத்து வேண்டாம்பான்னு எல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
குறிப்பாக இந்த சீமந்தம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குறிப்பாக சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுதும் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அதாவது 14ஆம் தேதி காத்தால 8 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய மரியாதைகள் உயரக்கூடிய யோகமும் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியும் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த 19லேருந்து 21 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது தொழில் ரீதியான வளர்ச்சிக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். புதுசாக வேலைக்கு சேர்றது, புதுசாக தொழில் துவங்கிறது. நான் இத்தனை நாள் பிஸ்னஸே பண்ண மாட்டேன், எனக்கு போதும், நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு சொன்னவங்க கூட திடீர்னு மறுபடியும் வேலைக்கு செல்வதற்கோ சுயமாக தொழில் செய்வதற்கோ வியாபாரம் துவக்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான முதலீடுகளை செய்யக்கூடிய நாட்கள் 19 முதல் 21. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாட்களாக இருக்கிறதுனால மன அமைதியை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா என்றைக்குமே பணம் வரும்பொழுது தான் மனம் கொஞ்சம் தள்ளாடும், அப்படியே ஆட்டம் போடும். நமக்கு பணம் வந்துடுத்து, நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்ட்டு. பதவி செல்வாக்கு ஏறும்பொழுது இன்னும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் தான் உங்கள் மனசை பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் கன்னிராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து படிப்பினால் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமணம் வயதில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க 7ஆம் இடத்து அதிபதியான குரு செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனாலையும் 3ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனாலையும் விரயஸ்தானத்துக்கு பார்வை இருக்கிறதுனாலும் உங்களுடைய காதல் விஷயத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது ஃபைட் பண்ணியாவது ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட ஒரு ஃபைட் இந்த வாரத்தில் நீங்கள் செய்வீங்க. இதன் மூலமாக உங்கள் காதலின் உண்மைத்தன்மையை நிரூபித்து வெற்றி வாகை சூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக வழக்கு, பூமி தொடர்பான வழக்கு, உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்கு, இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். வழக்குகளில் வெற்றி அடைவது போல உங்களுடைய இளைய சகோதரர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி வாகை சூடுவீர்கள். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் மரியாதைகள் கூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் 19ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. அதனால் உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கோ உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கோ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். தந்தைக்கே உபதேசம் செய்த முருகன் உங்களுக்கும் உபதேசம் தந்து தக்க நேரத்தில் நல்வழியை காட்டி சந்தோஷத்தை ஏற்படுத்துவான். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில் 14ஆம் தேதி காலை 8 மணி 43 நிமிஷம் வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த சுப நிகழ்வுகள் பற்றிய செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம், அதாவது சந்திரன் 14ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களிடம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்குள்ளே சந்திரன் வரும்பொழுது உங்கள் ராசியில், அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இருக்காது. அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். நண்பர்களின் ஆலோசனையின் பேரில், இன்ஃபேக்ட் நண்பர்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் மட்டுமல்லாமல் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களை தேர்ந்தெடுத்து நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தில் சந்திரன் 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணபலம் அதிகரித்தல், வருமானம், தொழில் ரீதியான முயற்சிகள், அதுவும் குறிப்பாக தசமஸ்தானாதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல நீச்சபங்க பலனை அடைகின்ற பொழுது வாக்கு சாதுரியம் ஏற்படுவது, வார்த்தைகளால் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது.
இதில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்கேன்னு கேட்கலாம். ஆனால் அந்த 10ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இந்த வாரத்தில் 16ஆம் தேதி 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது சுக்கிரன் அந்த இடத்துல வந்து தன்னுடைய பலத்தை இழப்பார். இது உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துக்கு சூரியன் வருதுனால மேலதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மூலமாக இருந்த தொல்லைகளை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பொதுவாக 10ஆம் இடத்துக்கு சூரியன் வந்து அரசாங்க வகையில் தேவையில்லாத சிக்கல் வரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சந்திரன் 10ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் அதே சமயம் 2ஆம் இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை வருகின்ற காரணத்தினால உங்களுக்கு வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. வருமானத்தில் ஏற்படுகின்ற தொய்வுகள் எல்லாம் விலகி தன லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சாதுரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் குழந்தைகளோ செய்யக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதைகள் கிடைக்கும். உங்களுடைய சுப விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 19 முதல் 21 உங்களுக்கு தன வரவை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் மற்றும் வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். இந்த துலாம் ராசியில் பிறந்தவாளுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அந்த கோயிலில் வந்து அம்பாளுக்கு வந்து அதிகாரம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து சிவனை காட்டிலும் அம்பாளுக்கு அதிகாரம் இருக்குன்னா அந்த இடத்துல போயிட்டு அம்பாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அன்னையின் அருளின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கினாலும் வார ஆரம்பத்தில் அதாவது 14ஆம் தேதி காலை 8:43 விரயஸ்தானத்துக்குள்ளே வராரு. இந்த விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் வராரே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பயணமாக இருக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. செலவு இருக்கும் ஆனால் நஷ்டம் இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும். அது ரெஸ்ட் எடுத்தாலும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 16 முதல் 19ஆம் தேதி வரை உங்களுடைய தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. புதிய வேலை வாய்ப்பில் அமர்வதற்கு, புதிய வேலையில் சேர்றதுக்கு, புதுசாக தொழில் துவங்கிறதுக்கு, வியாபாரத்தை துவக்கிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 19 முதல் 21 வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் அந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அந்த நாட்களில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வார கடைசியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மாத்திருக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இதில் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நாட்களான 16 முதல் 19 சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா பாக்கியஸ்தானத்தில் பாக்யாதிபதி நீச்ச பங்கம் அடைகிறார். பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், பாக்யாதிபதி உங்கள் ராசியில் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுறதுனால எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை துடைத்தெறிவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும், நல்ல பலன்கள் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டேன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவாளுக்கு வேலையில் தான் பிரச்சனை இருக்குது. வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம் இந்த 4 விஷயத்தில் தான் பிரச்சனை இருக்குது. இதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்டேன்னா நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை தினமும் செய்து வாருங்கள்.
பெருமாளை தினமும் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு கண்கண்ட மருந்து என்ன அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய மந்திரமான விஸ்தார ஸ்தாவர ஸ்தானு பிரமாணம் பீஜமவ்யம். இந்த விஸ்தார ஸ்தாவர ஸ்தானு பிரமாணம் பீஜமவ்யம், இந்த 5 வார்த்தைகளை தினமும் மினிமம் 12 தடவை சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த வாரம் அமைந்திடும். தனுசு ராசி அன்பிற்குரியவர்களே, தசமஸ்தானத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். அயல் நாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான பயண முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பயண துவக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய பணபலம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் முறையில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா அதற்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அயல் நாடுகளிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் மட்டுமல்லாமல் உங்களுடைய கடனை திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் தசமஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கினாலும் 14 முதல் 16 வரை 14th to 16th ஜூலை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்க போகிறாரு. அந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். அதே சமயம் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 16 முதல் 19 வரை நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால எதிரிகளின் பலம் இருந்தாலும் உங்களுக்கு அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம்னா, செவ்வாய் குருவின் பார்வை அந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால நீச்சபங்க பலன் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் இது நாள் வரைக்கும் ஒரு பதட்டத்தில் இருந்திருப்பீங்க. அந்த பதட்டம் விலகி சந்தோஷமான அனுபவங்களும் மன நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகளில் வெற்றி கிடைத்து அதனால் அயல்நாடுகளுக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமியினால் பெரிய லாபம் இல்லாட்டினாலும் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அமோகமான பலன்களை ஏற்படுவதை காட்டிலும் சுமாரான பலன்கள் ஏற்படும். பெரிய சந்தோஷம் இருக்காது, நிதானமான சந்தோஷம் இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 19 முதல் 21ஆம் தேதி வரை உங்களிடம் சில தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த தெளிவு, தொழில் சார்ந்த தெளிவு, வியாபாரம் சார்ந்த தெளிவு, குழந்தைகள் சார்ந்த தெளிவு, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான தெளிவான சிந்தனை ஏற்படுறதுனால உங்களுடைய வழிபாட்டு முறையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். அதாவது பிரார்த்தனை செய்யும் விதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் முருகனுடைய வேலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யணும். வேல்மாறல்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த வேல்மாறலை படித்து வாருங்கள். வேல்மாறலை படிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வேல் வச்சு தியானம் பண்ணினா பரவாயில்ல. அப்படி இல்லை அப்படின்னா முருகனுடைய கோயிலுக்கு சென்று அந்த நாட்களில் இந்த வாரத்தில் முருகனுடைய வேலுக்கு எலுமிச்சம்பழத்தை அதில் குத்திட்டு வாங்க, சொருகிட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் விலகி புளிப்பான செய்திகள் விலகி சந்தோஷமான செய்திகள் மட்டும் உங்களை அடையும். மகர ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. பொதுவாக வளர்பிறை சந்திரனாலே உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். ஏன்னா சப்தமஸ்தானாதிபதி வளருவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலை விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்களான 14 முதல் 19 வரை, ஜூலை 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை உங்களுக்கு பெரிய தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி வருமானத்திற்குண்டான வழியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார கடைசியில், அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 19 முதல் 21ஆம் தேதி வரை அந்த நாட்களில் உங்களுக்கு கடன் உதவிகள் செஞ்சவாளுக்கு திருப்பி பணத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கடனை அடைப்பதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். சில சமயம் பார்த்திங்கன்னா சில தப்பு பண்ணியிருப்போம். ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் விட்டுருப்போம். அந்த நபர்களிடம் உங்களுடைய மனதார மன்னிப்பு கேட்பதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வார கடைசியில் 19 முதல் 21 மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யாருக்கும் அவசரப்பட்டு பணத்தை வாரி வழங்கிடாதீங்க. செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியமும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சரி, நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய யோகம் இருக்குது. சந்திரன் லாபஸ்தானத்தில் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால அந்த நாட்களில், அதாவது 16 முதல் 19 தேதிக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு பெரிய வளர்ச்சியை அடையிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த நஷ்டத்தை சரிகட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்கள் 16 முதல் 19. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களின் ஆலோசனை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினாலையும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய மரியாதைகள் உயர்கின்ற காரணத்தினாலும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் குழந்தைகளுக்கு இந்த வாரத்தில் ஃபாரின் போகிறதுக்கோ இல்லை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கோ வேறு யூனிவர்சிட்டி போய் படிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாட்களாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் எழுச்சியும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு அந்த லக்ஷ்மி நரசிம்ம பெருமானின் அருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 8:43 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் சந்திரன் உங்களுடைய 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார். 4ஆம் இடத்திற்கு ஆரோக்கிய விஷயத்திலும் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. கடன் சார்ந்த விஷயம், அதாவது வீட்டு அடமானம் வச்சு லோன் வாங்கியிருப்பீங்க. வீட்டு அடமானம் வச்சு உங்களுடைய பிஸ்னஸ்க்கு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த சிக்கல்களை தகுந்த உதவியை கொண்டு தகுந்த ஆலோசனை கொண்டு சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்குது. வளர்பிறை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 9, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நாட்களான 14 முதல் 21ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 7 நாள் 14th மார்னிங்லேருந்து 21st வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய நாட்கள். இருக்கிறதுலே இந்த 12 ராசியிலே இந்த வாரம் சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் மன அமைதியும் வளர்ச்சியையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பையும் பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த கும்பராசி நண்பர்கள் தான். என்ன காரணம்னா இந்த வாரம் அப்படிப்பட்ட அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முறையில் இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆலோசனைகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல கன்சல்டன்ட் உங்களுக்கு பார்ட்னராக வருவார். அவர் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பலாபலன்களை மேம்படுத்தி கொள்வதற்கு உங்களுக்கு உண்டான பரிகாரம்,
பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அன்னையின் அருளை எதிர்பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். அதாவது அன்னைன்னா துர்க்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி முப்பெருந்தேவியரையும் நீங்கள் வணங்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக அன்னையின் அருளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். இதை தவிர உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 9 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருந்தாலும் சரி, இந்த 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளார 9 வயசுக்கு கீழே இருக்கணும். அது பெண் குழந்தையாக இருக்கணும், ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த குழந்தைகளுக்கு 14ஆம் தேதியிலேருந்து இந்த வாரம் ஆரம்பிக்குது. ஆனால் 17ஆம் தேதி காத்தால 11 மணிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளார இந்த குழந்தைகளுக்கு, அந்த பெண் குழந்தைகளுக்கு உங்களால் ஆன வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது அந்த குழந்தைக்கு உண்டான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை செருப்பு வாங்கி கொடுக்கலாம், இல்லை பென்சில் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு அந்த குழந்தைய நீங்கள் கொடுத்ததை பார்த்து சந்தோஷப்படணும். அந்த குழந்தை சந்தோஷப்பட்டதுன்னா அதுலேருந்து உங்களுக்கு எழுச்சி மட்டுமே இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:43 16ஆம் தேதி 7:52 வரைக்கும், செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7:52 வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருப்பீங்க, ஆனால் மன உளைச்சல் இருக்கும். மனசுக்குள்ளார இருக்கிற அந்த வலியை வெளியில் சொல்ல முடியாது, மனசில் இருக்கிற கோபத்தை வெளியில் சொல்ல முடியாது. வீட்டில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. தான தர்மத்தை அதிகப்படுத்துங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும். அவங்களால் எந்த விதமான பிரயோபகாரமும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்பேற்பட்ட உதவியை செய்வதன் மூலமாக, அப்பேற்பட்ட தான தர்மத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு விரயங்களை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பண வரவுகளில் இருந்து வந்த தொய்வுகள், ஏதோ ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்போம், கடன் கொடுத்துருப்போம், அந்த பணம் வராமையே இருந்திருக்கும். திடீர்னு அந்த ஆள் தேடி வந்து கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்குது. 16ஆம் தேதி முதல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் 5ஆம் வீட்டு அதிபதி 16ஆம் தேதி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் படிப்பில் ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகளால் பெற்றோருக்கு பெருமை தேடித்தரக்கூடிய யோகமும் இருக்குது. உடன்பிறப்புகள் லாபத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களுடைய குழந்தைகள் பெருமையை ஏற்படுத்துவார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கு, வயதான தம்பதிகளுக்கு இந்த 16 முதல் 19ஆம் தேதிக்குள்ளார ஒரு நல்ல செய்தி காத்துருக்கு. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உங்களுடைய தந்தை வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில், இல்லை முன்னோர்கள் சேர்த்த சொத்து விஷயத்தில் உங்களுக்கு லீகல் பேட்டில் ஏதாவது நடந்துகிட்ருக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்குன்னா அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு ஏகோபித்த வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் தோஸ் டேஸ் 14th to 16th, 14th July to 16th July சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதோ அல்லது தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையினர், உத்தியோகஸ்தர்கள், இப்படி எல்லாருக்குமே இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளியில் பேசினாலும் சரி, வீட்டுக்குள்ளே பேசினாலும் சரி, மரியாதையாக பேசுங்க. அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரித்தன்மையை உருவாக்கும் சூழ்நிலை இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இழந்த வேலை வாய்ப்பை மீட்டெடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரக்கூடிய 19 முதல் 21ஆம் தேதி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும், இழந்த வேலை வாய்ப்பை பெற்று தருவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வழிபாடு செய்ய வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டும். குருவையே சிவனாக ஏற்க வேண்டும், சிவனையே குருவாக ஏற்க வேண்டும். மனசை ஒருமுகப்படுத்துங்க. வெளியில் பார்க்காதீங்க சிவனை, உள்ளுக்குள்ளே பாருங்கள். உள்ளுக்குள் அந்த சர்வேஸ்வரனை கொண்டு வாருங்கள். சிவ அஷ்டோத்திரம், சிவபுராணம் போன்ற
சிவஸ்தோத்திரங்களை படிப்பதன் மூலமாக குருவின் அருளையும் பெற்றிட வேண்டும், சிவனின் அருளையும் பெற்றிடுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.